மணப்பாறை அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அடிப்படை வசதிகள் இன்றி அவதிப்பட்டு வருகின்றனர். பள்ளிக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பள்ளி மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் நாளுக்கு நாள் மாணவர் சேர்க்கை குறைந்து வரும் நிலையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்துள்ள கல்லக்காம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒவ்வொரு வருடமும் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. அதே நேரம் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. எங்கள் ஸ்கூலில் 473 பேர் பயின்று வர்றாங்க. அதில் கிட்டத்தட்ட 3 வகுப்பறைகள் மரத்தடியில் தான் நடக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆசிரியருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாஃப் ரூம் அப்படிங்கிறது கிடையாது. எங்கள் ஸ்கூலில் ஒரு நெருக்கலான சூழ்நிலையில் இருந்துட்டு நாங்கள் படிச்சுட்டு வர்றோம். இங்கு தரமான கல்வி வழங்கப்பட்டு வருவதால் கள்ளக்காம்பட்டி, அம்மாப்பண்ணை, கீழவாழ்பட்டி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் இங்கு பயின்றாலும் பள்ளிக்கு தேவையான ஆய்வகம், நூலகம், கணிப்பொறி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையே உள்ளதாக தெரிவிக்கின்றனர் அப்பள்ளி மாணவர்கள். சுற்றுச்சுவர் கொஞ்சம் முழுமையடையாமல் இருக்குது. அதனால மழைக்காலங்களில் பூச்சிகளோட நடமாட்டம் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. போன வருஷம் கூட எங்கள் பள்ளியிலிருந்து பாண்டிச்செல்வம் அப்படிங்கிற ஒரு மாணவன் எங்களுக்கு மாவட்டத்தில் 3ஆம் இடமாக 489 மார்க் பெற்று எங்கள் பள்ளிக்கூடத்தில் பெருமை சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்களுக்காண்டியாவது எங்கள் பள்ளிக்கூடத்தை மேலும் சீர் செஞ்சால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசு எங்களுக்கு கொஞ்சம் கட்டட வசதி செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு வகையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் ஆசிரியர்களுக்கு இன்று தனி அறை, சுற்றுச்சுவர்கள், ஆய்வகங்கள் ஆகிய வசதிகளை நிறைவேற்றி கொடுத்தால் கல்லக்காம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி தமிழகத்தில் ஒரு சிறந்த பள்ளியாக விளங்கும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக முகமது தாகிர், மணப்பாறை.